இந்த தமிழனாக பிறந்ததுதான் குற்றம், வேற எதுவும் கிடையாது. இதே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் நடந்திருக்கிறது. ஆனால் என்றைக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்திய மீனவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குஜராத் மீனவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதில்லை. அவன் எதிரி நாடு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சிங்கள அரசாங்கம் நட்பு நாடுன்னு சொல்லிட்டு 800 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறான். இந்திய அரசு வேடிக்கை பார்த்து இன்னும் பல பேரை சுட்டுக்கொள்ளு, இன்னும் பல பேரை ஜெயில போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்திய அரசு. அதனால இந்திய அரசு நமக்கான அரசு இல்லை என்று இந்த செய்திகள்லாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வரலாற்றை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட போது வஉசி என்ற பெயரே கிடையாது. ஏன் இந்த வேலூர் புறக்கணிக்கப்பட்டது? ஏன் வஉசி புறக்கணிக்கப்பட்டார்? ஏன் நம்முடைய தேவக்கோட்டை தியாகம் புறக்கணிக்கப்பட்டது? ஏனென்றால் நாம் தமிழர்கள். அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் எவ்வளவு இருக்கணும் கொள்முதல் நிலையத்துல, அதை யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். தமிழ்நாட்டு கல்வியிலே நாம் என்ன படிக்க வேண்டும், என்ன படிக்க கூடாது, எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்வது யாரு? டெல்லி இருக்கக்கூடிய அதிகாரிகள். ஏதோ ஒரு கடையில போய் நம்ம சாப்பிட போனோம்னா ஜிஎஸ்டின்னு போடுறான் பாருங்க. 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னா 100 ரூபாய்க்கு ஜிஎஸ்டியை கொடுக்குறோம். எந்த கடைக்கு போனாலும் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி இவ்வளவு வாங்கணும் என்பதையெல்லாம் முடிவு செய்யக்கூடிய யாரு? டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அந்த இனப்படுகொலை 58 நடக்கும்போது இந்தியா என்ன செய்து கொண்டிருந்தது? அங்கே தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டை தலைவர்கள் கூக்குரலிட்ட போது இந்தியா என்ன செய்து கொண்டிருந்தது? எதையும் செய்யவில்லை, அமைதியாக இருந்தார்கள். 60 பர்மாவிலே தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், அகதிகளாக வந்தார்கள். இந்தியா என்ன செய்தது? ஒன்றும் செய்யவில்லை. 65 தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டோம். வெறும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று சுருக்கி சொல்வார்கள். ஆனால் அது தமிழ் இனத்தின் மீது நடந்த இனப்படுகொலை. இந்திக்காரர்கள் இராணுவத்தை வைத்து காவல்துறையை வைத்து இந்தி வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக சுட்டுக் கொன்றது 1965 தான் நடந்துச்சு. அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா எல்லா தேசியங்களுடைய உரிமைகளையும் பறித்து ஒரு ஒற்றை ஆட்சியை கட்டமைக்கிறார்கள். என்னென்னலாம் சொன்னாங்களோ, எந்த மொழி உரிமையை கொடுப்போம், எந்த தாயக உரிமையை கொடுப்போம், எந்த தாயகத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னார்களோ அதை எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி உங்களுக்கு எந்த வகை உரிமையும் கிடையாது என்று சொன்னதான் அந்த இந்திய அரசமைப்பு சட்டம். வணக்கம். இந்தியாவை முழு கூட்டரசாக்குக, சர்வாதிகார ஆளுநர் பதவியை நீக்குக என்ற தலைப்பிலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இது போன்ற கருத்தரங்குகளும் பொதுக்கூட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக காட்பாடியிலே தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய புதிய கிளை தொடங்கி முதல் நிகழ்ச்சியாக இங்கே எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேலூர் நகரம் என்பது வேல மரங்கள் நிறைந்த ஊர். இந்த வேலூர் நகரம் ஏன் பேர் இப்படி வந்திருக்கு அப்படின்னா, வேல மரங்கள்லாம் நிறைந்து இருந்த ஊர். ஏன் வேல மரங்கள் இவ்வளோ இங்கே நிறைந்திருக்கு அப்படின்னா, பாலாறு அவ்வளோ பாய்ந்து இந்த மண்ணை செழிக்க வைத்ததுனால எங்கே பார்த்தாலும் வேல மரங்களாக நிறைந்து இருந்திருக்கு. காட்டுப்பாடி, இது உண்மையிலே காட்பாடி கிடையாது, காட்டுப்பாடி. காட்டுப்பாடினா காடு போல இருந்த இடம். ஏன் இந்த அளவு காடு போல இருந்துச்சுன்னா அந்த பாலாத்து தண்ணி தான் காரணம். அன்னைக்கு இந்த பாலா போச்சு பாலாறுன்னு சொல்கிறோம்ல, அந்த தண்ணி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாய்ந்தோடு வளப்படுத்திய மண் இந்த மண். இந்த மண்ணிலே தான் இந்திய துணைக்கண்டத்தை அதிர வைக்கக்கூடிய அளவிற்கு முதல் சிப்பாய் கழகத்தை 1806 நிகழ்த்தினார்கள். வெள்ளக்காரன் பார்த்து மிரண்டு போனது எங்கன்னா இதே மண்ணிலே தான், இதே வேலூரில் தான். அவனுக்கு எதிரான ஒரு கழகத்தை சாதாரண மக்கள், எளிய மக்களாக இருந்த சிப்பாய்கள் தொடங்கி அந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாக நடத்திய போது அதிர்ந்து போய்விட்டான். ஆனால் அந்த கழகம் என்பது இந்திய சுதந்திர போராட்டம் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிற எந்த ஒரு இதுலையும் பதிவிலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. வேலூரின் பெயரே கிடையாது, இன்னைக்கே கிடையாது. நம்ம பசங்களாம் விடுதலை போராட்ட வரலாறுலாம் படிப்பாங்க, வேலூர் பேரே இருக்காது. என்ன இருக்கும்? 1857 டெல்லிக்கு பக்கத்தில் மீர்வூட்டில் சிப்பாய் கழகம் நடந்துச்சு, அதுதான் முதல்ல அப்படின்னு பேசுவான். ஆனால் 1857, ஆனால் இங்கே நடந்தது 1806. இந்த ஆகஸ்ட் 17 இந்திய துணைக்கண்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் எழுச்சியாக தேவக்கோட்டை பகுதியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்தியவர்கள் தமிழர்கள். இதே ஆகஸ்ட் 17 1942 ஜாலியன் வாலாபாக் பற்றி நாம் எல்லாரும் படிக்கிறோம், பேசுகிறோம். அதற்கு இணையாக அந்த தேவக்கோட்டையிலே வெள்ளையர்களை எதிர்த்து வெள்ளையனை வெளியேறு என்று முழக்கமிட்ட தமிழர்கள் 75 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் இந்த ஆகஸ்ட் 17.
இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் அதுவும் கிடையாது. தமிழர்கள் செய்த எந்த தியாகமும் கிடையாது. விடுதலை போராட்ட வீரர்கள்னு சொன்னோம்னா யாரை சொல்லுவாங்க? காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல். அதானே? எங்க போனாலும் காந்தி சிலை, நேரு வீதி, வல்லபாய் பட்டேல் சாலை, ஊருக்கு ஊர் இருக்குல்ல. இதே போல வடநாட்டில் யாராவது ஒருவர் வஉசியின் பெயரை உச்சரித்திருக்கிறார்களா? செக்கிழுத்த செம்மல் என்று நாம் பேசுகிறோம், கப்பலோட்டிய தமிழ் என்று பேசுகிறோம். வஉசியினுடைய பெயராவது அவங்களுக்கு தெரியுமா? வஉசி இத்தனைக்கும் பாடுபட்டதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காக. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில வேற முக்கியமான பிரமுகர். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வரலாற்றை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட போது வஉசி என்ற பெயரே கிடையாது. ஏன் இந்த வேலூர் புறக்கணிக்கப்பட்டது? ஏன் வஉசி புறக்கணிக்கப்பட்டார்? ஏன் நம்முடைய தேவக்கோட்டை தியாகம் புறக்கணிக்கப்பட்டது? ஏனென்றால் நாம் தமிழர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் பேசுகிறோம் என்பதனாலேயே அப்போது மட்டுமல்ல இந்த நிமிடம் வரை நாம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம். எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம். நமக்கு அது தெரியாததுனால்தான் இவ்வளவு அடிமைத்தனமும் உரிமை இழப்புகளும் நாளுக்கு நாள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இதை இன்னைக்கு நேற்று இல்லை, 1920 காந்தி இந்த விடுதலை போராட்டத்தில் வந்தபோது முதல்ல என்ன செஞ்சார்? இந்த மக்களை எல்லாம் எப்படி திரட்டுவது? இந்த இந்திய துணை கண்டத்திலே ஒரு மிகப்பெரிய வெள்ளையருடைய காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களை எப்படி திரட்டுவது என்று யோசிக்கும் போது என்ன பண்றாரு? அந்த மொழி வழி தாயங்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே இனங்களா இருக்கிறது. அந்த இனங்களில் இருக்கக்கூடிய அந்த மொழி இருக்கிறது, அதை பயன்படுத்தி அந்த காங்கிரஸ் அமைப்பையே மாத்துறார். காங்கிரஸ் என்ற அமைப்பு வெள்ளக்காரங்காலத்தில் இருந்த அந்த மாகாண அமைப்புகளா இருந்ததெல்லாம் அந்தந்த மொழி வாரியாக இருக்கக்கூடிய மாநில கமிட்டிகளாக மாற்றுகிறார் 1920களில். அப்படி அமைக்கப்பட்டதான் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. 1967 வேணும்னா தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் 1923 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பேர் வைத்தது காரணம் அந்தந்த மொழி அடிப்படையில் அந்த மக்களை திரட்டினால்தான் அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர்கள் போராட முன்வருவார்கள், வெள்ளையர்களை தூக்கி எறியலாம் என்ற ஒரு எண்ணத்திலே தான் அப்படி செய்தார்கள். அது ஒரு பெரிய பலனை கொடுத்தது. அதனால்தான் தேசியங்கள்லாம் வர வைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் தொடர்ந்து சொல்றாங்க, ஒருவேளை இந்தியா விடுதலை அடையும் போது எல்லா தேசியங்களும் அங்கீகரிக்கப்படும், அவரவர் தாய்மொழிகளுக்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம்னா சொல்றாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. வெள்ளைக்காரனுக்கு போயிட்டதுக்கு பிறகு ஒரு தனி நாடு எப்படி இருக்கிறோமோ அது போல எல்லா இனங்களுக்கும் உரிமையை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். 1935 ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாக்கும் போது அந்த அரசமைப்பு சட்டத்தை எப்படி உருவாக்குறாங்க? ஃபெடரேஷன் என்று உருவாக்குறார்கள். இந்தந்த அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு, இந்தந்த அதிகாரங்கள் மட்டும்தான் நடுவண் அரசுக்கு அப்படின்னு போட்டு உருவாக்குறாங்க 35. இப்படியெல்லாம் ஒரு முற்போக்கா போகும்போது தான் நம்ம தமிழர்கள் அதில் இணைந்து அந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் அவரவர் முடிந்த பங்களிப்பை செய்து 47 வெள்ளக்காரன் போயிட்டான். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? 47 இந்த வாக்குறுதிகள் எல்லாம் குப்பை கூலத்துக்கு போடுது. எல்லா வாக்குறுதியும் போச்சு. 47க்கு பிறகு இந்திய துணை கண்டத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டு உரிமை இழப்புக்கும் உயிர் இழப்புக்கும் ஆளான ஒரே இனம் தமிழினம்தான். வேற யாரும் கிடையாது. இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. மிகப்பெரிய அளவில் ஒரு உயிரிழப்பையும் உரிமை இழப்பையும் இந்த நிமிடம் வரை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். 48 யோசிச்சு பாருங்க. 48 இலங்கையில தேயிலை தோட்டங்களில் வேலை பார்க்க நம்முடைய தமிழர்கள் போனாங்க. யார் போய் கொண்டு போதாங்க? எல்லாமே பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை வெள்ளக்காரங்காலத்தில் பிரிட்டிஷ்காரன் கொண்டு போய் இலங்கையில் கொண்டு போய் வைக்கிறான். அவங்க தான் மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் கொண்டு போறாங்க. 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு குடியுரிமை கிடையாது என்று அந்த அங்கே சிங்கள அரசு அறிவிக்கிறது. இந்திய அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இவங்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனவங்க, இவங்களுக்கு நீ உரிமை கொடுத்தாக வேண்டும் என்று வாதிடவில்லை. 10 லட்சம் பேரை நாடற்ற அகதிகளாக இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். இன்னை வரைக்கும் உரிமை கிடையாது. இதே மாதிரி குஜராத்காரன் ஒரு 1000 பேர் 2000 பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருந்தா இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? பீகார்காரன் ஏதோ ஒரு மாநிலத்தில் எங்கேயோ இருக்கிறான், அவனுக்கு உரிமை இழப்புனா இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? இன்றைக்கே மலையாளிகளுக்கு கல்ஃபில் ஏதோ ஒரு பிரச்சனைனா இந்திய அரசு என்ன செய்கிறது? உடனடியாக விமானங்கள் போகுது அவங்கள போய் கூப்பிட்டு வர்றதுக்கு. ஒரு போர் நடக்குது, சிரியாவில் போரா, உடனே விமானங்கள். ஏதோ ஒரு நாட்டில் இந்தியக்காரங்களுக்கு பாதிப்பு, உடனே கப்பல்கள். இப்படி இந்திய அரசு ஆடிக்கொண்டிருக்கிறது. அவரவருடைய இனங்களுக்கு சார்ந்து ஆடுறதால தமிழர்கள் என்று வரும்போது அமைதியாக இருந்தார்கள். அந்த 48 நமக்கு முதல் துரோகம் இழைக்கப்பட்டது. அடுத்து 1950 இந்திய அரசமைப்பு சட்டம் என்று கொண்டு வருகிறார். அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா தேசியங்களுடைய உரிமைகளையும் பறித்து ஒரு ஒற்றை ஆட்சியை கட்டமைக்கிறார்கள். என்னென்னலாம் சொன்னாங்களோ, எந்த மொழி உரிமையை கொடுப்போம், எந்த தாயக உரிமையை கொடுப்போம், எந்த தாயகத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னார்களோ அதை எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி உங்களுக்கு எந்த வகை உரிமையும் கிடையாது என்று சொன்னதான் அந்த இந்திய அரசமைப்பு சட்டம்.
அதை பற்றி தான் தோழர் மாரிமுத்து அவர்கள் தெளிவாக சொன்னார். அதன் பிறகு 56ல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அமைக்கப்படுவதற்கு நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கோம். இந்த தமிழ்நாடு சாதாரணமாக அமைக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 70,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை தமிழருடைய தாயக பகுதியை நாம் இழந்திருக்கிறோம். இந்த சித்தூர் மாவட்டம் இருக்கிறது, அந்த சித்தூர் மாவட்டம் முழுக்கும் இன்றைக்கும் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தமிழர்கள். இப்போது அது எங்கே இருக்கிறது? ஆந்திராவில் இருக்கிறது. கொல்லே காலம் வரை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ இந்த பெங்களூர்னு சொல்கிறவன் என்ன பெங்களூர், அவன் பெங்களூருன்னு இன்னைக்கு மாற்றிருக்கலாம். அவனுடைய கல்வெட்டு பெயரில் பார்த்தோம்னா வெண்கல் ஊர்னு இருக்கு. வெண்மையான அந்த கிரானைட்டு கல்லெல்லாம் கிடைத்ததுனால நம்ம தமிழர்கள் வெண்கல் ஊர்னு சொன்னாங்க. அந்த வெண்கல்லூர் என்பதான் பெங்களூர்னு ஆகிப்போச்சு. அந்த ஊர்ன்றது தமிழ் தன்மையோட இருக்குதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், உருன்னு மாற்றிட்டான், பெங்களூரு இன்னைக்கு. அப்போ அந்த ஊரினுடைய தலைநகரத்தினுடைய பெயரை நாம் கொடுத்துருக்கோம். அந்த ஊர் நம்மகிட்ட இருந்துச்சு. அங்கேயே இருக்கக்கூடிய அந்த டொம்பலூர் உட்பட பல கோயில்களை உருவாக்கின தமிழர்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் படையெடுத்து அங்கே கோயில்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்ந்த பகுதிகள் தான் இன்றைக்கு கர்நாடகத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. அதுபோல் மலையாளத்தில், கேரளாவில் பார்த்தோம்னா அங்கே தேவிக்குளம், பீர்மேடு போன்ற பல பகுதிகள் எல்லாம் தமிழருடைய தாயக பகுதிகள். அந்த தமிழருடைய தாயக பகுதிகளை வெட்டி குறுக்கி எப்படியெல்லாம் சுருக்கலாம் என்று சுருக்கி இதெல்லாம் பிரித்து கொடுத்ததில் நமக்கு இழந்த பகுதிகள் மட்டும் 70,000 சதுர கிலோமீட்டர் பகுதி. மிகப்பெரிய உயிரிழப்புகளை நாம் சந்திச்சிருக்கிறோம். இந்த தேவிக்குளம் மீட்பு போராட்டத்தில் நம்ம தமிழர்கள் இந்த பகுதி வேண்டும், தாயகத்தோடு இணைக்கணும்னு போராடும் போது துப்பாக்கி சூட்டிலே கிட்டத்தட்ட 12 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். வடக்கெல்லை போராட்டத்தில் 4 தமிழர்கள் சிறையிலே இருந்து செத்தார்கள். அதுபோல மிகப்பெரிய தியாகங்களை எல்லாம் 56ல் செய்துதான் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நவம்பர் 1ஆம் நாள் இந்த தமிழ்நாடு மொழி வழியாக அமைந்த அந்த நாள் நாம் கொண்டாடுறோம்ல, அது நவம்பர் 1ஆம் நாள். அதன் பிறகுதான் அந்த ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளா, அவரவர் தாயகத்தை அவங்களுக்கு உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அதில் நாம் இழந்தது அதிகம். இதெல்லாம் 56ல் நாம் செய்த தியாகங்கள். அதன் பிறகு 58லே ஈழத்திலே முதல் இனப்படுகொலை நடக்கிறது, பெரிய இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையில் பாதிப்புக்கு உள்ளாகி அந்த இனப்படுகொலை கண் முன்னால் பார்த்தவன் தான் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகர். அதை பார்த்து தான் அவருக்குள்ள அந்த தாக்கம் வருது, இன்னும் இப்படி கொள்றாங்களே சிங்களர்கள் அப்படின்னு சொல்லி சிறு வயதிலேயே அதை பார்த்து அதன் பிறகு அந்த இனப்படுகொலையிலிருந்து உரமேறி தான் அவர் பெரிய போராளி தலைவராக உருவெடுத்தான். அந்த இனப்படுகொலை 58ல் நடக்கும்போது இந்தியா என்ன செய்து கொண்டிருந்தது? அங்கே தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டை தலைவர்கள் கூக்குரலிட்ட போது இந்தியா என்ன செய்து கொண்டிருந்தது? எதையும் செய்யவில்லை, அமைதியாக இருந்தார்கள். 60லே பர்மாவிலே தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், அகதிகளாக வந்தார்கள். இந்தியா என்ன செய்தது? ஒன்றும் செய்யவில்லை. 65லே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டோம். வெறும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று சுருக்கி சொல்வார்கள், ஆனால் அது தமிழ் இனத்தின் மீது நடந்த இனப்படுகொலை. இந்திக்காரர்கள் இராணுவத்தை வைத்து, காவல்துறையை வைத்து இந்தி வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக சுட்டுக் கொன்றது. 1965 தான் நடந்துச்சு. இந்தியாவில் எங்கேயாவது துப்பாக்கி சூடு நடக்குது, இராணுவம் போய் இறங்குதுன்னா எங்கே போகுது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. காஷ்மீருக்கு போவான், நாகாலாந்து போவான், அசாமுக்கு போவான். எதற்கு இராணுவம் அங்கே போகுது அப்படின்னா, ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று அங்கே இருக்கும். ஏதோ ஒரு போராளி குழு காட்டுவான். இப்போ விடுதலை புலிகள் காட்டின மாதிரி அங்கே ஒரு குழு இருக்குது, துப்பாக்கி வச்சு அச்சுறுத்திட்டு இருக்கிறான், நான் இராணுவத்தால் போய் அடக்க போகிறேன்னு சொல்லுவான். அதுபோல் ஆயுதம் தாங்கிய குழு இருக்கிற மண்ணில் போய் இராணுவம் அடக்கக்கூடிய வேலையெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் எந்த ஆயுதம் தாங்கிய குழுவும் இல்லாத ஒரு மண்ணில் மாணவர்களை அடக்க வேண்டும் என்று இராணுவத்தை இறக்கி 300க்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக் கொண்டார்களா? அது தமிழ்நாட்டில் தான், வேற எங்கேயும் கிடையாது. எங்கே இந்தியாவில் எங்கே அப்படி நடந்திருக்கு? ஜாலியன் வாலாபாக் பேசுகிறோம்ல, கிட்டத்தட்ட 300 பேர் சுட்டுக் கொண்டதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இவங்கெல்லாம் இறந்த அந்த திருப்பூரில் வந்து பெரியசாமி என்ற ஒரு ஐயா, அவர் சிறு வயது பையனாக இருந்தபோது அந்த இனப்படுகொலையை 65ல் பார்த்தவர். அவர் சொல்றாரு, நான் அந்த பாலத்துக்கு கீழே அடிபட்டு கிடந்தேன், நான் இறந்து விட்டேன்னு நினைத்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் போயிட்டாங்க, அந்த துப்பாக்கி சூடு நடத்தணும் போயிட்டாங்க, நான் ஒரு ட்ரக்கு நிறைய பிணங்களை பார்த்தேன் என்று சொன்னார். அவர்கள் அந்த பிணங்களை எங்கே கொண்டு போய் புதைத்தார்கள் என்று இந்த நிமிடம் வரை நமக்கு தெரியாது. திருப்பூர்லையும் தெரியாது, பொள்ளாச்சிலையும் தெரியாது. நம்முடைய உணர்வாளர்கள்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து அங்கே நினைவு தூண் என்று ஏதோ ஒரு இடத்த வாங்கி ஒரு நினைவு தூண் வச்சிருக்காங்களே தவிர அதுதான் புதைக்கப்பட்ட இடமாலாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நாம் சந்தித்து இருக்கிறோம். எந்த இனத்திற்கும் அது கிடையாது. அப்படி ஈகங்களை செய்திருக்கிறோம்ல 65ல். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய ஈகத்தை வேற யாவனும் செய்யல. ஆனால் நம்முடைய கோயில்களே தமிழ் கிடையாது, கல்வி நிலையங்கள்ல கிடையாது, வழக்காடு மொழியாக நீதிமன்றத்திலே தமிழ் இருக்கிறதா? கிடையாது. இப்போதான் 75 வருஷம் கழிச்சு திமுக அரசு சொல்றது, நாங்கள் இனிமேல் தமிழில் அரசாணை போட போகிறோம்னு சொல்கிறோம். இப்போ தான் சொல்கிறோம். 75 வருஷம் ஆக போது அவங்களாம் ஆட்சி பண்ணி முடிச்சு. அப்போ எந்த அளவில் நாம் இனப்படுகொலைக்குள்ளாகி எப்படியான ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கோம் பாருங்க. 65ல்
அடுத்து 73ல என்ன செய்கிறாங்க, நம்முடைய தாயக பகுதியாக கச்சத்தீவை எடுத்து இலங்கையிட்ட கொடுக்குறான், இந்தாங்க வச்சுக்கோங்க. உலகத்துல ஏதாவது ஒரு நாடு, எந்த மூலைக்கு வேணாலும் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு நாடு தன்னுடைய நாட்டு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு இந்தாங்க வைத்துக் கொள்ளுங்கள் எவனாவது கொடுப்பானா? இதே இந்திய அரசு தான் அருணாச்சல பிரதேசத்துல இவங்க சீனாவோட சண்டை போடுறான், என்னுடைய இடம் இது, இந்த ஊர் எங்க கிராமம் இது, அருணாச்சல பிரதேசத்துல இது எங்க ஊருன்னு சொல்றான்ல. சியாச்சின் என்ற பகுதி இருக்குல்ல, -3 டிகிரி சென்டிகிரேட், மனுஷன் வாழவே முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, அப்படியான ஒரு இடத்துல ராணுவம் ஏன் உட்கார்ந்து இருக்குது? அங்க மனுஷன் வாங்குறானா? யாருக்காக போயிருக்கிறான்? ராணுவம் போய் உட்கார்ந்துருக்கல. ஏன்? என்னோட நிலப்பரப்பு, நான் அங்கே நிற்பேன், இது என்னுடைய எல்லை. இந்திய அரசுக்கு மட்டும் தோணுது இல்ல? அது போலதானே நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதி கச்சத்தீவு, அதை இன்னொரு நாட்டுக்கு அப்படியே கொடுக்குறாங்க, வச்சுக்கோங்க. கொடுத்ததுனால ஏதோ பிரச்சனை, அது இடம் போனதுனால நமக்கு என்ன பிரச்சனை? கிட்டத்தட்ட 800 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? மீன் பிடிக்க கடலுக்கு போனவர்கள், அவர்களை சிங்கள அரசு சுட்டு கொண்டுட்டே இருக்கிறான், கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறான். டெய்லி ஒவ்வொரு நாளும் நீங்க செய்தி எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா இவ்வளவு பேரை கைது பண்ணியிருக்கிறோம், படகுகளை பறிமுதல் பண்ணியிருக்கிறோம், சிறையில் வச்சிருக்கிறோம். என்ன குற்றம் செய்தார்கள்? மீன் பிடிக்க போனதான் குற்றம், இந்த தமிழனாக பிறந்ததான் குற்றம், வேற எதுவும் கிடையாது. இதே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் நடந்திருக்கிறது. ஆனால் என்றைக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்திய மீனவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குஜராத் மீனவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதில்லை. அவன் எதிரி நாடு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சிங்கள அரசாங்கம் நட்பு நாடுன்னு சொல்லிட்டு 800 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறான். இந்திய அரசு வேடிக்கை பார்த்து இன்னும் பல பேரை சுட்டுக்கொள்ளு, இன்னும் பல பேரை ஜெயில போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்திய அரசு. அதனால இந்திய அரசு நமக்கான அரசு இல்லை என்று இந்த செய்திகள்லாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். 83க்கு பிறகு 83ல என்ன ஆச்சுன்னா, ஈழத்துல இனப்படுகொலை, 2ஆம் இனப்படுகொலை, ஜூலை கலவரம் என்ற பேர்ல மிகப்பெரிய அளவில் நடக்குது, தமிழ்நாடு முழுக்க கொந்தளிக்குது. அதற்கு முன்பே 70களில் ஒரு செய்தியை பாருங்க. 70களில் 74ஆம் ஆண்டு வங்கதேசத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வங்கதேசம் இருக்குல்ல, அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. அங்க இருக்கக்கூடிய வங்க மொழி பேசக்கூடிய மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடும் போது அங்கே இனப்படுகொலைக்கு ஆனார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் எப்படி ஈழத்துல படுகொலை நடக்கும் போது தமிழ்நாட்டு தமிழர்கள் எங்களுடைய ரத்த சொந்தங்கள் என்று கொந்தளிக்கிறோமோ, அதுபோல வங்கதேசத்துல இனப்படுகொலை நடந்த போது மேற்கு வங்கத்திலே இருந்த ஆட்சியாளர்கள் வங்க மொழி இன உணர்வோடு கொந்தளித்தார்கள். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர், இந்திய அரசு தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அங்கு வங்க மொழி மக்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய காவல்துறையை அனுப்பி அவங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார். இந்திய அரசு அரண்டு போனது. எனவே இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்றாங்க? ஒரு இராணுவத்தை அனுப்பி வங்கதேசம் என்ற ஒரு நாட்டை உருவாக்கியது. இன்றைக்கு வரை அந்த வங்கதேசம் என்ற நாடு இந்தியாவோட நட்பு நாடு போல அங்க இருக்கிறான். ஏன்னா நீங்க தான் இங்க உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னு இருக்கிறான். இதை பார்த்து விட்டு தான் 83ல தமிழ் ஈழத்திலே நம்முடைய ரத்த சொந்தங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டு தலைவர்கள் கேட்டார்கள், நீங்களும் இதே போல ஈழத்துல வங்கதேசம் எப்படி நீங்க உருவாக்குனீங்களோ ஈழத்தையும் உருவாக்குங்க, இந்த தமிழர்கள் உங்களோட இருப்பார்கள், எப்போதும் இருப்பார்கள். இப்போ நெடுமாறன் ஐயா ஒரு வாட்டி ஈழத்துக்கு போயிட்டு வந்து சொல்றார், நாங்கள் போனோம், எங்க பார்த்தாலும் பார்த்தோம்னா காந்தி படம், நேரு படம், நேதாஜி படம், அந்த அளவுக்கு நம்ம தமிழீழ தமிழர்கள் தான் அந்த அளவுக்கு இந்தியா மீது ஒரு பற்றோடு இருந்தவர்கள். ஆனால் இந்திய அரசு என்ன செய்தது? 83ல் என்ன செஞ்சாங்க? அந்த இனப்படுகொலைக்கு உதவி செய்து 89ல் நேரடியாக இனப்படுகொலை நடத்தியது இந்தியா. இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் ராஜீவ்காந்தி அனுப்பிய படை என்ன செய்தது? அவங்க அந்த புத்தகங்களில் ஒரு சாத்தானிக் போர்சஸ் என்ற புத்தகத்தில் அங்கே இருக்கவங்க விவரிக்கிறாங்க. தமிழீழ தமிழர்கள் சொல்றாங்க, சிங்கள அரசு கூட செய்ய துணியாத கொடூரங்களை அரங்கேற்றிய நாடு இந்தியா. இந்திய ராணுவம் எங்களை அவ்வளவு சித்திரவதைகள் செய்தது. தமிழர்களுடைய வாக்குமூலம். அந்த அளவுக்கு பாதிப்பு வன்மம் தமிழர்கள் மீது இந்திய அரசு ராணுவத்துக்கு. இதெல்லாம் 89ல் நடக்குது, 90கள் நடக்குது. 90ல் உலகமயம் என்ற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து இந்த தேசிய தாயங்கள் எல்லாவற்றையும் சூறையாட அனுமதிவிட்டார். இப்ப டாட்டா வராருல, இந்த டாட்டா வராரு, அம்பானி வராரு, அதானி வராரு. எப்படி வராரு? அவங்களுக்கு என்ன இருக்கு? இந்த உரிமை, இந்த மண்ணின் மீது என்ன உரிமை இருக்கிறது? டெல்லியிலே அவன் ஒரு உரிமத்தை வாங்கி வைத்துக் கொண்டு இந்தியா முழுக்க சூறையாடுகிறான். எங்கெங்கிருந்தும் வரான். இப்ப ரஃபேல் விமானம் இது பண்றான்ல ஒரு நிறுவனம், ரஃபேல், அவன் பிரான்ஸுக்காரன். அவன் இங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தியாளர்கள்லாம் அழிச்சிட்டு வெளிநாட்டுல இருந்து உற்பத்தி செய்து வந்து அவன் பொருள் விற்பான். இதற்கெல்லாம் அந்த ஒப்பந்தம் 1990களில் உலகமய ஒப்பந்தத்தை போட்டு தேசிய தாயங்களை எல்லாம் அழிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல, தமிழ்நாட்டில் பல்வேறு தொழிற்சாலை என்ற பேர்ல எல்லாவற்றையும் நாசப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையை கொண்டு வந்து அந்த மண்ணின் மக்கள் எல்லாரும் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி ஏரி குளங்களை நாசப்படுத்தி இன்றைக்கு ஒன்றுமில்லாத மண்ணாக தமிழ்நாட்டை மாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
டெட்ராய்டு என்று ஒரு நகரம் இருக்கிறது. ஒரு ஒரு 1980களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். டெட்ராய்டு என்றால் மோட்டார் வாகனங்களின் தலைநகரம் என்று பேர். அது எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு. அந்த டெட்ராய்டுக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜிஇ மோட்டார்ஸ் போன்ற இன்னைக்கு இல்லாத நிறுவனம் பல மோட்டார் கம்பெனிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு உற்பத்தி மையமாக அந்த டெட்ராய்டு நகரம் இருந்துச்சு. அந்த டெட்ராய்டு நகரத்தில் இன்றைக்கு யார் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? 7 பேர், ஒரு நாய், இவ்வளவுதான் இருக்கு. 80களில் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா இன்றைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் எப்படி இருக்கிறது? நம்ம பார்த்துருக்கோமே, ஸ்ரீபெரும்புத்தூர் எப்படி இருக்கு? முழுக்க முழுக்க தொழிற்சாலைகள். ஏன் ஸ்ரீபெரும்புத்தூரை சொல்றோம் அப்படின்னா அந்த செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீர், அதுக்காகத்தான் ஸ்ரீபெரும்புத்தூர் போறான். அது போல ராணிப்பேட்டையில் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தோல் தொழிற்சாலைகள் எவ்வளவு அட்டூழியம் பண்ணாங்கன்னு தெரியும். அது போல பாலாத்துல உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அட்டூழியம் நடக்குது. எல்லாம் என்ன, தண்ணீர் உறிஞ்சி எடுக்கிறாங்க. ரயில் நீர் என்று அவன் போடுறான்ல இதுல தென்னக தொடர் வண்டி, இதுல எங்க இருந்து எடுக்கிறான்? பாலாத்து தண்ணி. இப்படி நம்முடைய வளங்களை எல்லாம் முறிந்து இந்த மண்ணையும் மலடாக்கி விட்டு யாரும் வேளாண்மையும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க. அப்படின்னா இவர்கள் இங்கிருந்து எங்கேயாவது வெளியேறி போக விட்டு ஏதாவது ஊருக்கு போட்டோம், பொழைச்சிக்கிட்டோம். ஆனா இந்த ஊர்ல அவன் இருக்கக்கூடாது. 2015ஆம் ஆண்டு ஆந்திராவில் செம்மரம் கடத்த போனார்கள் என்று தமிழர்கள் 20 பேரை சுட்டுக் கொண்டார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அந்த 20 பேரும் யாரு? அந்த 20 பேரும் காலங்காலமாக இந்த பாலாத்து தண்ணீரிலே விவசாயம் செய்து வந்த மக்கள். பாலாறுல தண்ணீரே வராம போனதுனால அவங்க 20 பேரும் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு, மரம் வெட்டுற வேலைக்குன்னு மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க. மரம் வெட்டுற வேலைன்னு கூட்டு போய் தான் அந்த 20 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்ப அந்த அளவிற்கு இந்த பகுதியில பாலாறு வராததுனால மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து சிதைந்து போய் கொண்டிருக்கிறோம். தெரியாமல் சிதைந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலும் விவசாயிகள்லாம் இல்லை. இன்னைக்கு இப்போ சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, யாரையா தட்டி கேளுங்க, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருவண்ணாமலை கிட்ட இருந்து வரோம், வேலூர் பக்கத்துலேருந்து வரோம், காவேரியிலேருந்து வரோம், காவேரி பக்கத்துலேருந்து வரோம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், 2 ஏக்கர் நிலம் இருந்துச்சு, தண்ணி வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விவசாய நிலத்தை விற்றுட்டோம், காசு இருந்துச்சு, செலவா போச்சு, அதனால பிச்சை எடுக்கிறதுக்கு நேராக சென்னை வந்துட்டோம். சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க, தட்டி தட்டி ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கேளுங்க, சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து அப்படி போயிட்டு இருக்கிறான். சென்னையில 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க, பெருமையா பேசுறோம்ல. 1 கோடி அகதிகள் இருக்கிறாங்க சென்னையில. மண்ணின் மக்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப சுருங்கி செம்மஞ்சேரியில கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் வட சென்னையில ஒரு இடத்துல கிடக்குறாங்க. அவங்களே இந்த நகரத்தை விட்டு வெளியே போக சொல்லி திமுகவும் சரி அதிமுகவும் சரி விரட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப தமிழர்கள் உலகத்துல எங்க எந்த மூலையில அடிபட்டாலும் தமிழ்நாட்டுக்கு தான் முதல்ல வந்துட்டு இருந்தாங்க. எங்க மலேசியால தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை, பர்மால தமிழர்களுக்கு பிரச்சனை, தமிழீழத்துல பிரச்சனை, உடனே என்ன பண்றாங்க? ஒரு படகு பிடிச்சி ஏதோ பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள வருவாங்க, ஒரு அகதி முகாம் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம அடித்தால் விரட்டினால் எங்கே போவோம்? இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு மண் என்பதும் கிட்டத்தட்ட நம்முடைய கையை விட்டு போய் கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனை என்று பேசுறவன் என்ன? ஒரு காலத்துல 1920கள் ஒப்பந்தம் போடும்போது 590 டிஎம்சின்றான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி. எவ்வளவு? 1920கள் 590 டிஎம்சி. இப்ப 2018 இறுதி தீர்ப்பு கொடுக்கறாங்க, எவ்வளோ? 177.25. அந்த 177.25 இருக்குல்ல, அதை வாங்கத்தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் கர்நாடகத்துக்கிட்ட. இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு. பாலாத்துல தண்ணியே இல்லைன்னு சண்டை போடுறோம். ஏன் போடுறோம்? என்ன ஆச்சு? 1892ல வெள்ளக்கார ஒப்பந்தம் போடுறான். இந்த பாலாற்று தண்ணீரை கீழே யாரும் அணை கட்டக்கூடாது. யாரு? வெள்ளக்காரன் போடுறான். கீழே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமோ ஒரு மாநில நிர்வாகமோ அணை கட்ட வேண்டும் என்றால் மேல இருக்கக்கூடிய மாநிலத்திடம் அனுமதி வாங்க வேண்டும். யாரு? வெள்ளக்காரன் சொல்றான். 1892 சொல்றான். 1924 ஒப்பந்தத்திலேயே அது இருக்கு. 2018ஆம் ஆண்டு காவிரிக்கு கொடுத்த தீர்ப்புலயும் அது இருக்கு. ஆனால் அந்த பாலாத்திலே தான் தொடர்ச்சியாக வரிசையாக 22 அணைகளை ஆந்திராக்காரன் கட்டி வச்சிருக்கிறான். இப்ப 22 அணையும் கட்டினதுக்கு அப்புறம் அப்படியே இல்லை, 23ஆவது வரும்போது சண்டை நடக்குது, வழக்கு போட்டோம். இப்ப அந்த 22 அணையில என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுங்களா? 7 அடியில தான் அந்த தனுப்படை கட்டியிருந்தான். அதுக்கு அடுத்த வருஷம் அதை என்ன பண்ணாங்க தெரியுமா? 14 அடியாக உயர்த்தினார்கள். 14 அடி என்பது 22 அடியாக உயர்த்தப்பட்டது. அந்த 22 அடி என்பது இப்போது 40 அடியாக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. அந்த 22 செக் டேம் அப்படியே இருக்கு. அது ஒன்றும் பண்ணலைன்னா செப்பனிடக்கூடிய பண்ணின்னு சொல்லிட்டு அந்த செக் டேமுடைய உயரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த 2016ஆம் ஆண்டு வாணியம்பாடி கிட்ட தான் கடைசி செக் டேம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தோழர் அங்கே மாரிமுத்து என்பவர் தான், சீனிவாசன் என்பவர். அந்த சீனிவாசன் என்பவர் அவருடைய வயலுக்கு அந்தாண்ட பார்த்தா ஆந்திரா பார்டர். அங்கே ஒரு செக் டேம் கட்டினதுனால, ஒரு தடுப்பணை கட்டினதுனால அவருடைய வயலுக்கு தண்ணீர் வரலை, கடன் இருக்கு, என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி அந்த தேங்கி நின்றுதுல தண்ணீர் அதுலேயே விழுந்து தற்கொலைக்கு முயன்று செத்து போயிட்டார் சீனிவாசன். அங்கே நம்ம தோழர் மாரிமுத்து தலைமையிலே தான் ஐயா மணியரசன் அவர்கள்லாம் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள்.
வேற யாரும் எந்த அமைப்பும் வரல, கட்சிகள் வரல, யாரும் பேசல. அந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை எல்லா வகையிலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உரிமை இழப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலும் இப்படி உரிமை இழப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த இனம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த நடிகன் வந்துட்டா எல்லாம் மாத்திருவான்னு நினைச்சிட்டு இருக்கு. அதானே கூலி படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இப்ப நாம் எந்த அளவுல இருக்கிறோம்னு பாருங்க. எனவே நாம் இந்த தெளிவுகளை பெற வேண்டும். இந்தியாவை முழு கூட்டரசாக மாற்றுக என்ற முழக்கத்தை வைத்து இந்த புத்தகத்தை வெளியிடுறோம் அப்படின்னா என்னென்ன கூறுகள் இதுல சொல்றோம், ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இதுல இருக்கு, இந்த புத்தகத்துல இருக்கு. என்ன தீர்வு? முதலில் தமிழ் இனம் ஒரு இறையாண்மையில் ஒரு தேச குடியரசாக அமைக்கப்பட வேண்டும். அதுபோல எல்லா இனங்களுக்கும் தேச குடியரசுகள், அவங்கவுங்களுக்கும் ஒரு இன குடியரசுகளை, இறையாண்மையுள்ள குடியரசுகள் அமைத்து அந்த குடியரசுகளுடைய ஒன்றியமாக இந்தியா இருக்கலாம்னு சொல்றோம். எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு வேணா ஒரு இந்திய கூட்டரசுன்னு வச்சுக்கலாம். அப்ப முதல் தேவை என்பது எல்லோருக்குமான இறையாண்மை. இறையாண்மை என்றால் என்ன? அரசு உரிமை, எல்லாவற்றையும் நான் தீர்மானிக்கக்கூடிய உரிமை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் அந்த அந்த பொருளுக்கு யார் விளைவிப்பது? இப்போ கரும்பு, நேற்று பெண்ணாடம் பகுதிக்கு போயிருந்தோம். பெண்ணாடத்தில் இதே கூட்டம். பெண்ணாடத்தில் அந்த கரும்புக்கு சொல்றாங்க 3150 ரூபாய் கூலி. அந்த அந்த ஒரு டன்னுக்கு விலை என்பது இந்திய அரசு நிர்ணயிக்குது 3150 ரூபா. தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா 400 ரூபா சேர்த்து 3500 வாங்கிக்கோங்கன்றாங்க. ஆனால் உண்மையிலே எவ்வளவு செலவாகுதுன்னு கேட்குறேன் விவசாயிகள் கிட்ட. எவ்வளவு செலவாகுன்னு கேட்டா 5000த்துக்கு குறைஞ்சி ஆகாது. 5000 மிக இதுவாக சொல்லும் போது 5000. அந்த 3150 ரூபான்னு யார் முடிவு செய்கிறார்கள் என்றால் டெல்லியில ஏதோ அதிகாரிகள். அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் எவ்வளவு இருக்கணும் கொள்முதல் நிலையத்தில், அதை யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். தமிழ்நாட்டு கல்வியிலே நாம் என்ன படிக்க வேண்டும், என்ன படிக்கக்கூடாது, எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்வது யாரு? டெல்லி இருக்கக்கூடிய அதிகாரிகள். ஏதோ ஒரு கடையில் போய் நம்ம சாப்பிட போனோம்னா ஜிஎஸ்டின்னு போடுறான் பாருங்க. 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னா 100 ரூபாய்க்கு ஜிஎஸ்டியை கொடுக்குறோம். எந்த கடைக்கு போனாலும் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி இவ்வளோ வாங்கணும் என்பதையெல்லாம் முடிவு செய்யக்கூடிய யாரு? டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். எல்லாவற்றையும் முடிவு செய்து தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரம், இப்படி சூறையாடக்கூடிய அதிகாரம் என்பது இந்திய அரசிடம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், தமிழர்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டும். இந்த ஊர்ல ஒரு குளம் பாதிக்கப்படுது, ஒரு தொழிற்சாலைன்னா மூடக்கூடிய அதிகாரம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் சபைக்கு இருக்க வேண்டும். நான் சொல்றேன், அது எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு வேணா கொடுக்கட்டும், நாங்க முடியாது, இந்த ஊர்ல இந்த விவசாயத்தை இந்த குளத்தை நம்பி தான் இருக்குன்னு அந்த ஊர் சபை, கிராம சபை தீர்மானப்பட செல்லுபடியாகணும். இன்றைக்கு இந்தியாவில் இது கிடையாது. எனவே நாம் அந்த மாற்று அதிகாரத்தை உருவாக்க வேண்டும். அப்படியான அதிகாரமிக்க ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தேச கட்டமைப்பாக நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான கூறுகளை எல்லாம் கொண்டுதான் ஒரு கூட்டு அரசாக இந்தியாவை மாற்றமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் அந்த மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அந்த மாநாட்டினுடைய முதன்மை தீர்மானங்கள் எல்லாம் இந்த புத்தகத்திலே இருக்கிறது. 284 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் 250 ரூபாய் விலை இருக்கிறது. 200 ரூபாய்க்கே வாங்கலாம். படித்து தெளிந்து நம்மோடு இணைந்து இந்த கொள்கைகளை மக்களிடம் சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஏதோ இது நாம் ஒரு கொஞ்சம் பேர் பேசினா நடந்துருமானா அவன் நடந்திருக்கிறது. இப்போ தோழர் மாரிமுத்து சொன்னார்ல, இந்த டாடா நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனம், அவனை யார் பணிய வைத்தது? பெரிய அதிமுகவோ திமுகவோ கிடையாது, தமிழ் தேசிய பேரியக்கம் என்று சொல்லக்கூடிய நாம் தான் அதை பணிய வைத்திருக்கிறோம். இன்றைக்கு காவிரி படுகை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் திமுக அதிமுக போராடி கிடையாது. காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் மண்டலமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு சட்டத்தை இயற்றிருக்கிறார்கள் என்றால் நம்மாழ்வார் போன்ற ஐயா மணியரசன் போன்ற உழவர்கள் முன்னால் நின்று போராடி அதை மாற்றியிருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கிறது என்றால் திமுக அதிமுக கட்சிக்காரங்க எம்எல்ஏ எம்பிக்கள் மூடல, மக்கள் போராடி விரட்டி அடித்து அந்த ஆலையை மூட வைத்திருக்கிறார்கள். அதுபோல பெரிய போராட்டங்களை கட்டமைத்து எல்லா மாற்றங்களையும் செய்ய முடியும். அப்படியான மாற்றங்களை எதிர்நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.